அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கடவுளுடைய கவனிங்க, மனிதனை அவர் பரலோகத்தில் அமர்ந்து பார்க்கிறார். பார்வோன் ஜனங்களை துன்புறுத்துவதை, அவர் படுகிற பாடுகளை, வேதனைகளை, கூக்குரலை தேவனுடைய செவிகளில் கேட்டார். கேட்டு பாருங்க, அங்க சிம்மாசனத்துல உட்கார முடியல. சிம்மாசனத்தை விட்டு, தங்கப்பட்டணத்தை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு வந்து மனிதன் எங்க இருக்கிறான் என்று குனிந்து பார்த்தார். சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மனிதனை தேவன் என்ன பண்ணாரா? குனிந்து பார்த்தார். எங்கே இருக்கிறான்? புழுதியிலும் குப்பையிலும் பாவத்திலும் அவன் இருந்தான். தேவன் அவனை தூக்க வேண்டும் என்றால் அந்த புழுதிக்கு வர வேண்டும், குப்பைக்கு வர வேண்டும். பாவம் அந்த தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது, தன்மேல் அதை போட்டுக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மனிதனை அங்கிருந்து என்ன பண்ண முடியும்? தூக்க முடியும். அதனாலதான் பல ஆண்டுகளாய் கட்டப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும் பொருளாக அவர்களை பலவித இன்னல்களிலிருந்து, நெருக்கத்திலிருந்து, துன்பத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்க தேவன் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை வேதத்தில் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. நம்ம ஆளுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு எதுக்கு வந்தாருன்னா 40 நாள் என்ன சாப்பிடாம இருக்க சொல்றாரு, இரவெல்லாம் தூங்காம கொட்டையா கண்ணவை விழிச்சிருக்கு சொன்னாரு. அடுத்தப்ல தேவன் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வரல, நமக்கு ஒரு ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ் ஒண்ணு கேடு, சரீரத்தை அப்படி ஒன்னும் பேணி காக்க தேவையே கிடையாது, நமக்கு இங்க ஒண்ணும் கிடையாது, எல்லாம் எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. இங்கே பூமியில நமக்கு என்ன அப்படின்னா பசி, பட்டினி, கவனிங்க, பிரச்சனை, வேதனை. பிரச்சனை நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால ஆண்டவர் என்றைக்கு நம்மை எடுத்துக்கொள்வாரோ, இந்த பிரச்சனையிலிருந்து நம்மை நீக்கி விடுவாரோ என்று சொல்லி ஜனங்களுக்கு அப்படி போதித்து வழி நடத்தி விட்டார்கள். தேவன் சொல்கிறான், பிரச்சனை இருந்த உலகத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கல்வாரி சிலுவையிலே உண்டு பண்ணும்படியாய் இறங்கி வந்து அவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து பதிலை ஆயத்தப்படுத்தி நம்ம கையில கொடுத்துட்டு இப்ப போய் பரமேறி பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப அவர் சிலுவையில சம்பாதித்து கொடுத்த வாக்குத்தத்தங்களை எடுத்து அதை சொல்லும் பொழுது நமக்காக வலது பரிசத்தில் பரிந்து பேசுகிறான். ஆண்டவரே, இவன் இந்த மாதிரி வார்த்தையை நினைப்பூட்டுகிறான், அதை நான் உமக்கு என்ன பண்றேன்? நினைப்பூட்டுகிறேன். இது பேரு தான் ஜபம். ஜபான்னா பாருங்க, சொல்லுவாங்க பாருங்க, வீட்டுல என்னென்ன பிரச்சனை நடக்குதோ எல்லாம் பாருங்க குப்பை மாதிரி அள்ளிட்டு வந்து எங்க போட்டுருங்க? தேவ சமூகத்துல அப்படியே போட்டுட்டு போயிருங்க. தேவனுடைய சமூகம் வந்து குப்பை பாக்ஸ் கிடையாது. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி எங்க குப்பையை, கண்ட குப்பையெல்லாம் கொண்டு வந்து போடுறதுக்கு. பாருங்க, நம்முடைய தேவனிடத்தில் வருவதற்கு வழிகளை வைத்திருக்கிறார். இந்த உலக தகப்பனை போல அவரிடத்தில் நெருங்குவதற்கு வழிகள் கிடையாது. நம்ம அப்பா கிட்ட பேசுவதற்கு வழி கிடையாது, எப்படினாலும் பேசலாம். ஆனால் இந்த பிதாவாகிய தேவனுக்கு அவரிடத்தில் பேசுவதற்கு 2 வழிகளை வைத்திருக்கிறார். அவர் ஒன்று நமக்கு பிதாவாய் இருக்கிறார், இன்னும் ஒன்று ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கிறார். அவரிடத்துல போய் நம்ம அப்பா கிட்ட பேசுற மாதிரி கண்டமேனிக்கும் பேச முடியாது. ஆவிகளின் பிதா, ஆவிகளுக்கெல்லாம் தகப்பன் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. போன வாரம் காமிச்சேன். ஏசு பாருங்க என்ன சொல்றாங்க ஜனங்கள்லாம், ஏசு ஒரு இலை, நானும் ஒரு இலை. ஏசு மாட்டுத்தொழுவத்துல பிறந்தார் இல்லையா? அவர் காலை பார்த்தீங்கன்னா என்ன இல்ல? செருப்பு இல்ல. அவர் பாருங்க உடுக்கிறதுக்கு வேற அங்கேயே கிடையாது, ஒன்னேதான் போட்டுட்டு தெரிஞ்சாரு அப்படின்னு சொல்லி போன வாரம் காமிச்சேன். தேவன் ஐஸ்வர்ய சம்பனர், வானத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரர்.
கவனிங்க, பூமியை குறித்து போன வாரம் காமிச்சேன். சிட்டியில ஒரு அடிக்கு ஒரு அடி லட்சக்கணக்கான ரூபாய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கொடுத்து வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அவர் படைத்த, கவனிங்க, பூமிக்கு மேலையும் விலை உயர்ந்ததா இருக்கிறது. பூமிக்கு அடியில போனீங்களா இன்னும் ஏராளமான தங்க சுரங்கங்கள் கொட்டி கிடக்கிறது. நாம் பார்ப்பது இந்த வானம், சூரியன், சந்திரன். கவனிங்க, கோடி மைல் தூரத்திற்கு தேவன் வியாபித்துக் கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடவுள் என்றால் கட்டுக்கு அடங்காதவர், கடவுள் என்றால் காலங்களை கடந்தவர். அவரை போல அவரை ஒரு சின்ன ஒரு பிரேம் போட்டு, ஒரு கண்ணாடி போட்டு, ஒரு போட்டோவில் அடைக்கிற முடியாது. அவர் பறந்தவர், விரிந்தவர். அந்த தேவன் சொல்லுகிறான், நான் வானத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் என்று சொல்லி. அப்ப இந்த பூமியில் உள்ள யாவோம், இந்த வானத்தில் உள்ள யாவோம் எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. பாருங்க, போன வாரம் லேசா அதை கொஞ்சம் பார்த்துட்டு போனுங்க. இந்த வெளிச்சம் எல்லாம் இன்னைக்கு அநேக சபைகளுக்கு போறவங்களுக்கு கிடையாது. அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா பரிதாபமா இருக்குது, அவங்க முடிய பார்த்தா பரிதாபமா இருக்கு, சாப்பிடுற சாப்பாடா பாத்தீங்களா ரொம்ப பரிதாபமான ஒரு சாப்பாடு. பாருங்க, ஏன்? வேதத்தில் எந்த வேதத்தை வாசித்தாங்களோ, எந்த தேவனை பின்பற்றினாங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் பார்க்கிற வேதம் வேற, நாம் பார்க்கிற வேதம் வேற. வேதம் ஒன்றுதான், கண்ணோட்டங்கள் வெவ்வேறாய் இருக்கிறது. தேவனை அவங்க பிச்சைக்கார ஏழை இயேசுவா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் காண்பிக்கிற இயேசு அவர்கள் காண்பிக்கிற இயேசு கிடையாது. வேதம் காண்பிக்கிற இயேசு அவர் எல்ஷடாய், போதுமானதற்கும் அதிகமானவர். எல்ஷடாய், அதைதான் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. கவனிங்க, வாசிப்போம். யோவான் 1:1, யோவான் 1. ஜபத்திற்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது, அதை காண்பிக்கிறேன். யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையும் தேவனும் ஒன்று என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. அப்படி என்றால் வார்த்தையை ஒரு மனிதன் தெரிந்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் இந்த பூமியில பாருங்க தோல்வியில இருக்க முடியாது. ஏன்னா வார்த்தையாயிருந்த தேவன் இன்றைக்கு எப்படி மாமிசமாகிறாரு? ஜபத்தில் ஒரு வழி, அவர் நெருங்குவதற்கு வார்த்தை என்கிற வழி. இந்த வார்த்தையே தெரியாம இன்னைக்கு 1000 லட்சக்கணக்கான ஜனங்கள் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறார்கள், கதறி கொண்டு இருக்கிறார்கள். ஏன்? அவர்களுக்கு சொல்லி கொடுத்த